வரலாறு ஆய்வு பண்ணுறப்ப நமக்கு புவியியல் அறிவு தேவைப்படுது. நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அழகன் குளம் அங்கே வந்து ரோமானிய நாணயம் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா அது 17 அடிக்கு கீழே கிடச்சிது. இந்த ஒட்டுமொத்த தமிழர் வரலாறும் நிலவியல் அடிப்படையில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. கடல் முன்னே வந்திருக்கு, கடல் பின்னாடி போயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டர் கடலுக்குள்ளே வந்து 45 மீட்டர் ஆழத்தில் நமக்கு 2 கிலோமீட்டர் மதில் சுவர் இருக்குது. கன்னியாகுமரியில் 130 கிலோமீட்டர் வரைக்கும் மனிதன் வாழ்ந்த தரவுகள் கிடைச்சிருக்கு. அரியலூரில் நமக்கு வந்து கடல் இருந்ததுக்குரிய அடையாளம் வாரணவாசின்ற இடத்துல கிடைக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து அடிவாரம் முழுக்க முழுக்க மனிதர்கள் வாழ்ந்த இந்த கொடுமணல் பொருந்தல் போன்ற இடத்துல கிடைச்சிட்டு இருக்கு. இப்போ வந்து நமக்கு வந்து புவியியல் உடைய தன்மை புரிந்தால் மட்டுமே வரலாறு நம்ம பார்க்க முடியும். அதனால தான் நான் கல்ச்சுரல் த்ரூ ஜாகிரபின்ற ஒரு முறையில் உலக புவியியல் தன்மை, அதோடைய காலநிலை உங்களுக்கு தெரியும். உலகத்திலே நிலம் பொழுதுன்னு சொன்ன முதல் இலக்கியம் வந்து தமிழ் இலக்கியம் தான். தொல்காப்பியம் தான் டைம் அண்ட் ஸ்பேஸ்ன்றதை அந்த காலத்திலே சொன்னாங்க. இப்போ நம்ம இந்த டைம் அண்ட் ஸ்பேஸையும் அதோடைய மனித வேகத்தையும், டைம் அண்ட் ஸ்பேஸ் அண்ட் ஸ்பீடு, இதை வந்து மிக மிக தெளிவாக சொன்னது தமிழ் இலக்கியம். ஒரு வாழ்நாள் காலத்துக்குள்ளே அவன் என்னென்ன செய்ய முடியும்னு சொன்னது, அதுவும் இந்த நிலம் பொழுதோடு சொன்னது. அதனால் இந்த கல்ச்சர் த்ரூ ஜாகிரஃபி, ஒரு வரலாறை புவியியல் அடிப்படையில் பார்க்கக்கூடிய தன்மையை நம்ம வந்து இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம வரலாறு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு 1000 வருடத்துக்கு பின்னோக்கி போகிறப்ப புவியியல் அடிப்படையில் தான் நம்ம வரலாறு பார்க்கக்கூடிய சூழல் இருக்குது. ஏன்னா ஒரு ஊர் 500 வருடம் பயன்படுத்தாமல் இருந்தாலே அந்த ஊரில் மண் மேறிட்டுரும், மேடாயிட்டோம். அந்த மாதிரி சமயத்தில் கடல் உள்ளே வந்துடும். அதனால் நமக்கு புவியியல் தன்மை தெரிந்தால் மட்டுமே வரலாறை புரிந்து கொள்ள முடியும்.